என்னன்னு கேட்குறேன். அந்த பாரதியை காப்பாற்ற போய் வீரத்தலைமையில் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னடா மாப்பிள்ள பேசுற? என்ன இருந்தாலும் அவங்க வீட்டுக்கு வந்த கெஸ்ட் இல்லையா? அவங்களுக்கு ஒண்ணுனா என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? பிரச்சனையை பார்த்துட்டு சும்மா இருக்கியோ இல்லையோடா, நீ அந்த பாரதியை சும்மா சும்மா பார்த்துட்டே இருக்கிற. அது மட்டும் நல்லா தெரியுது. ஆ, தப்பு இல்லை. உனக்கும் பொண்டாடி கூட இல்லை, அந்த பாரதிக்கும் அவன் புருஷன் கூட இல்லை. நீ சரின்னு மட்டும் சொல்லுமாப்ல, நானே பேசி உங்கள் 2 பேர்த்தையும் சேர்த்து வச்சிடறேன். முதல்ல நீ கட்டின பொண்டாட்டியோட சேர்ந்து வாடுற வழியை பாரு. அட சும்மா இருமாப்ல, நீ வேற தேவையில்லாம. நம்ம பஸ்ஸில் டிக்கெட் எடுக்காமல் போகும்போது இந்த பஸ் டிக்கெட்டுக்கு செக்கிங்கில் வருவாங்கன்னு நம்மளுக்கு கை காலெலாம் நடுங்கும் தெரியுமா? அந்த மாதிரி நடுங்குது எனக்கு. ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கியா? இந்த கடவுள் வந்து பொம்பளை படைக்கிறப்போ அழகு இவ்வளோ கிராமு, அறிவு இவ்வளோ கிராமு, கோவம் இவ்வளோ கிராமுன்னு அளந்து பண்ணுவார்ல. ஆனால் இந்த ஆண்டாளை படைக்கிறப்போ மட்டும் அது மட்டும் என்ன தெரிலடா. அவருக்கு ஏதோ வேலை இருந்திருக்கு போல். ஆத்திர அவசரத்தில் இவருக்கு கோவம் மட்டும் கிராமுக்கு பதிலாக கிலோ கணக்கில் போட்டு படைச்சு விட்டார்றா. இந்த ஆட்டம் போடுறா. என்ன பண்ணுறது போ. என் முன்னோர்கள் செஞ்ச பாவமோ என்னமோ எல்லாமே சேர்த்து என்னை இவகிட்ட சிக்க வச்சிருச்சு. எனக்கும் முன்னாடிலாம் அப்படிதான் தோணுச்சு அழகரு. ஆனா உண்மையை சொல்லணும்னா உனக்கு ஏத்த சரியான ஜோடி ஆண்டாள் தான். அதுதான் இப்ப எனக்கு தோணுது. டேய், அதனாலதான் அந்த கடவுளே உன்னை அந்த வீட்டுக்குள்ள அனுப்பி வச்சிருக்காரு போல இருக்கு. அந்த கடவுள் மட்டும் என் கையில் கிடச்சான்னு வச்சுக்க, என்னடா பண்ணுவ? ஆண்டாள் மாதிரி ஒரு பொண்ணை தேடி கண்டுபிடிச்சி அந்த கடவுளுக்கு நான் கட்டி வச்சிருப்பேன்டா. அப்புறம் அந்த ஆள் கண்ணுக்கு நான் கடவுளாக தெரிஞ்சிருப்பேன். அந்த ஆள் அந்த பொண்ணை எப்படி சமாளிக்கிறதுன்னு என்கிட்ட வந்து டிப்ஸ் கேட்டிருப்பாரு. ஏமாப்ல, எனக்கு ஒரு சந்தேகம். இந்த அளவுக்கு வாய் இருந்தும் எப்படி நீ இன்னும் உருப்படாம இருக்க? டேய், வாய் இருக்கிறதுனால தானே நான் உருப்படாமல் இருக்கேன். ஆமா ஆமா, இல்லைன்னா மட்டும் உன் பேர்ல நேரம் 10 கப்பல் 15 ஃப்ளைட் ஓடி இருக்கும். நான் சொல்ல தெரியும்டா எனக்கு உன்னை பற்றி. ஏய், சும்மா அப்படியே யதார்த்தமா தான்டா அங்க பார்த்தேன். திரும்ப சொல்கிறேன்டா, நீ சும்மாலாம் பார்க்கல, சும்மா சும்மா பார்த்துட்டு இருக்க. இங்கே பாரு, இப்போ ஒன்று கெட்டு போகல. அந்த பாரதி என் மேலே ஒரு நல்ல எண்ணம் வச்சிருக்கு. நீ சரின்னு மட்டும் சொல்லு, நானே போய் பேசுகிறேன். என்னை பத்தி போய் பேசி பாரு. அப்புறம் அவளுக்கு உன் மேல இருக்கிற நல்ல எண்ணம் நாசமா போயிடும். என்னடா நீ, உன் பொண்டாட்டி புள்ள எங்கே இருக்கான்னு கேட்டாலும் நீ சொல்ல மாட்டேங்கிற. சரி, நானே உனக்கு ஒரு பொண்ணை கட்டி வைக்கிறேன்னு சொன்னா நீ அதுக்கும் ஒத்துக்க மாட்டேங்கிற. உண்மையை சொல்லு, நிஜமாவே உன் மனசுல என்ன இருக்கு? என்னதான் நினைச்சிட்டு இருக்க? கூடிய சீக்கிரமே என் பொண்டாட்டியும் என் குழந்தையும் என்கிட்ட வந்துருவாங்கடா மாப்ள. அவங்க இல்லாம எப்படி என்னால இருக்க முடியாதோ அதே மாதிரி நான் இல்லாம அவங்களாலையும் இருக்க முடியாதுன்னு அவங்களுக்கும் ஒரு நாள் தோணும். அப்ப கண்டிப்பா என்கிட்ட வந்துருவாங்க மாப்ள. அது எப்படி மாப்பிள்ள, அவளை இவ்வளோ தூரம் லவ் பண்ற? அதான் உன் கேள்வியிலேயே பதில் இருக்கே. லவ் பண்றேன்டா மாப்ள. நீ என்னதான் சொல்றேன்னு எனக்கு தெரியல. வா போதுண்டா, வாட. தமிழ், தூங்கலையா நீ? என்னடி, நான் பேசிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு அமைதியா உட்காந்துருக்க. சீக்கிரம் தூங்கு, காலையில் ஸ்கூலுக்கு போனல. எனக்கு தூக்கம் வரல. அதெல்லாம் படுத்தா தூக்கம் வரும், படு. அம்மா, ஆதி அப்பா பாவம்ல. சரி தமிழ், நீ படுத்து தூங்க, காலையில பேசிக்கலாம். அவர் ஏம்மா இவ்ளோ கஷ்டப்படணும்? ஏன் நாம கஷ்டப்படலையா? நாம மட்டும் இங்க என்ன சந்தோஷமாவா இருக்கும்? அப்பா அம்மா தாத்தா பாட்டின்னு எல்லாரும் இருந்தோம் இங்க அனாதை மாதிரி தானே இருக்கோம். இது கஷ்டமா இல்லையா? கஷ்டப்படுறாளாம், கஷ்டம். நாம இப்படி இருக்கிறதுக்கு காரணமே அவர் தாண்டி. இல்லம்மா, நாம கஷ்டப்படுறதுக்கு காரணம் நீதாம்மா. நாம இப்படி எல்லாரையும் விட்டுட்டு வந்ததுக்கு காரணமும் நீதான்.
என்ன தமிழ், என்ன நடந்துச்சுன்னு எல்லாத்தையும் மறந்துட்டியா? ஆதி அப்பா ரொம்ப நல்லவருமா. அவர் தப்பு பண்ணிருக்க மாட்டாரு. இப்ப கூட அவர் தானே நமக்கு ஹெல்ப் பண்ணாரு. அவர் கூட இருக்கும்போது நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். இப்பெல்லாம் நைட்டு நீ அழுதுட்டாம இருக்க. ஆதி அப்பாவும் கஷ்டப்படுறாரு, நீயும் கஷ்டப்படுற. உங்களை பார்த்து நானும் கஷ்டப்படுறேன். இங்க பாருடி, உனக்கு சில விஷயங்கள் இப்ப புரியாது. அதுக்கான வயசு உனக்கு இப்ப இல்ல. இன்னைக்கு வாசு அப்பா நம்ம கூட இல்லாம இருக்கிறதுக்கு காரணமே அவர்தான். அத மட்டுமாவது நீ புரிஞ்சுக்கோ, அது போதும். இல்லம்மா, ஆதி அப்பா ரொம்ப நல்லவரு. அவரு தப்பு பண்ணிருக்க மாட்டாரு. பேசி பேசி உன்னையும் ஏமாத்தி வச்சிருக்காருடி. இதுக்குதான் அங்க போகாத, அவர் கூட பேசிட்டு இருக்காதுன்னு சொன்னேன். இப்ப பாரு, ஓ வாயாலே அவர் நல்லவர் நல்லவர்னு சொல்ல வச்சுட்டாரு. ஏ தமிழ், சரி இங்க பாரு, இங்க பாருடி. நீ பேசின எல்லாத்தையும் அம்மா மறந்துட்ட. இனிமே நாம இத பத்தி பேச வேண்டாம். இனிமே உனக்கு நான், எனக்கு நீ. நம்மளுக்கு ஆதி அப்பா. ஆரஞ்சு பல்ல கீழ உடைச்சிருவேன். சொல்லிட்டே இருக்கேன், சும்மா ஆதியப்பாங்கிற. நைட்டு நான் அழறேன்னு சொல்றேன்ல, அதுக்கு காரணமே அவர்தான். தப்பு செஞ்சவங்கள மன்னிக்கலாம், ஆனா துரோகம் செஞ்சவங்கள மன்னிக்கவே கூடாது. என்னால அவரை மன்னிக்க முடியாது. ஆனா நான் அவரை மன்னிச்சிட்டேம்மா. அவர் எந்த தப்பு பண்ணிருந்தாலும் சரி, நான் அவரை மன்னிச்சிட்டேன். வாய் மூடி. சின்ன குழந்தையாச்சே, ஏதோ தெரியாம பேசுறேன்னு பார்த்தா உன் இஷ்டத்துக்கு பேசிட்டே போற. இன்னைக்கு வாசு அப்பா நம்ம கூட இல்லாம இருக்கிறதுக்கு காரணமே அவர்தான் சொல்றேனே. புரியலையா உனக்கு? ஆதி அப்பா பண்ணிருக்க மாட்டாரு. ஏன்னா அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். உன்னையும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவரு நம்மள கஷ்டப்படுத்த மாட்டாருமா. ஐயோ, நான் உனக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? ஒன்னும் சொல்ல வேண்டாம். ஆதி அப்பா நல்லவரு. அவரு தப்பு பண்ணிருக்கவே மாட்டாரு. ஆதி அப்பா கூட இருந்திருந்தா நான் சந்தோஷமா இருந்திருப்பேன். தமிழ், அவங்க நல்லவங்க இல்லடி. அவங்க கூட இருந்து நம்ம நல்லா இருக்க முடியாது. அவங்க எல்லாருமே சுயநலவாதிங்க. ஆதி அப்பா நல்லவரு. ஐயோ, என்ன இவ்வளவு நேரம் தூங்கிட்டோம்? தமிழ், எங்க போன இவ? தமிழ், 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 என்ன இது? எங்க போனா இவ? தமிழ், எங்க போயிட்டா இவ? தமிழ், 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 எங்க இருக்க? எங்க போயிட்டா இவ? தமிழ், தமிழ், தமிழ். பாரதி, நல்லா தூங்குனியா? ஏய், தமிழ் எங்க? தமிழ் எங்கயா?
ஏய் நான் அவளை பார்க்கலையேடி. எனக்கு முன்னாடி எழுந்தா அவ உன்கிட்ட தான் வருவா, வரலையா? நானும் இப்பதாண்டி எழுந்து வரேன், அவன் என் ரூமுக்கு வரலையே. அப்பா அம்மா எங்க போனாங்க? அவங்க கூட எங்கேயாவது போயிருக்காளா? அப்பா இந்நேரம் குளிச்சிட்டு இருப்பாரு, அம்மா துணி துவைச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எங்க போனா இவ? ஏய் ஒருவேளை அவ ஸ்கூலுக்கு மட்டும் போடுறதுக்காக விளையாட எங்கேயாவது போயிருப்பாளோ? அது அப்பா பண்ணிருக்க மாட்டாரு, ஏன்னா அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். அவ எங்க போயிருப்பான்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். சாரி, காலையில் 4 மணி இருக்கும். தமிழ் வந்து கதவை தட்டினா. என்னன்னு கேட்டேன். அங்கே தூங்க பயமாக இருக்குன்னு சொன்னா. அதான் இங்கேயே தூங்க வச்சிட்டேன். எனக்கும் அம்மா அப்பா இருக்காங்க, அவங்க இப்ப என் கூட இல்ல. என் கூட அத்தை மாமா இருந்தாங்க, அவங்களும் இப்ப என் கூட இல்ல. இப்போ எனக்குன்னு இருக்கிறது என் பொண்ணு மட்டும்தான். அவளையும் என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க ப்ளீஸ். பாரதி, என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க? இது வரைக்கும் நான் உங்களையும் தமிழையும் பிரிக்கணும்னு நினைச்சதே இல்லை. அதே மாதிரி நானும் உங்களை விட்டு பிரியணும்னு நினைச்சதே இல்லை. என் விதி என்ன உங்கள்கிட்ட இருந்து பிரிச்சிருச்சு. ஆனா என் தமிழுக்கு நானும், எனக்கு தமிழ் வேணும் பாரதி. அவளை நான் ரொம்பவே மிஸ் பண்றேன். உடனே நான் அவளை வச்சு உங்களை பிளேம் பண்றேன்னு நினைக்காதீங்க. நீங்க அன்னைக்கு என்கிட்ட சத்தியம் பண்ணி கேட்டதுமே உங்களை இனிமே தொந்தரவே பண்ணக்கூடாதுன்னு முடிவே பண்ணிட்டேன். ஆனா என்ன யோசிச்சாலும் நீங்க இல்லைன்னா, நிம்மதி இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் உயிரோடாவது வாழ முடியும். ஆனா தமிழ் இல்லாம என்னால கண்டிப்பா உயிரோட இருக்க முடியாது பாரதி. இதெல்லாம் புரிஞ்சப்போதான் நான் ஏன் இப்படி இருக்கேன், தமிழுக்கும் எனக்கும் நடுவுல என்ன இருக்குன்னு யோசிக்க ஆரம்பிச்சேன். பாரதி, கடைசியும் ஒரே ஒரு தடவை உங்ககிட்ட கேட்கிறேன். உங்களை பொறுத்த வரைக்கும் நான் தப்பு பண்ணவனாம இருந்துட்டு போறேன். எனக்காக வேண்டாம், நம்ம காதலுக்காக கூட வேண்டாம், அட்லீஸ்ட் தமிழுக்காகவாவது ஏன் பாரதி என்ன மன்னிக்க கூடாது? அதுக்கப்புறம் ஒரு நாள் நீங்களே என்ன புரிஞ்சுக்க போறீங்க. அது வரைக்கும்
நான் உங்களை பிரிஞ்சு அனுபவிக்கிற வேதனை ரொம்ப கொடுமையா இருக்கு பாரதி. தமிழுக்காக மன்னிக்க மாட்டீங்களான்னு ரொம்ப ஈஸியா கேட்டுட்டீங்கல்ல. தமிழ் இப்ப சின்ன குழந்தை. அவளுக்கு சரி எது தப்பு எதுன்னு பிரிச்சு பாக்குற பக்குவம் இன்னும் வரல. அவளுக்காக நான் இப்ப உங்களை மன்னிச்சு ஏத்துக்கிட்டு வாழலாம். நீங்களும் உங்க குடும்பமும் செஞ்ச எல்லா துரோகத்தையும் நானுமே மறக்கலாம். ஆனா நாளைக்கே தமிழ் வளர்ந்தப்புறம் அவளுக்கு இந்த உண்மை கந்து அழுத ஆதி. ஏன்னா உங்களை எனக்கு அவ்வளவு பிடிக்கும். நீங்க கூட தமிழுக்கு அப்புறம் தான் என்ன பிடிக்கும்னு சொன்னீங்க. ஆனா எனக்கு உங்களை தான் ஆதி முதல்ல பிடிக்கும். அதுக்கப்புறம் தான் எல்லாமே. ஏன் ஆதி நீங்க ஏன் ஆதி எனக்கு இப்படி பண்ணீங்க? வலிக்குது, மனசுல ரணமா வலிக்குது ஆதி. விடுங்க. இதுக்கப்புறம் என்னால உங்களை மன்னிச்சு ஏத்துட்டுலாம் வாழ முடியாது ஆதி. என்னதான் நான் உங்களை உயிருக்கு உயிரா காதலிச்சாலும் நீங்க எனக்கு செஞ்ச துரோகம் தான் கண்ணு முன்னாடி வந்து நிக்குது. வேண்டாம், என்னை விட்டுருங்க. நான் இப்படியே இருந்துடுறேன். எனக்கு நீங்க வேண்டாம் ஆதி. என் குழந்தைக்கும் நீங்க வேண்டாம். அவளுக்கு இப்ப எதுவுமே புரியாது. அவ மனசை கலைச்சு அவளை மட்டும் என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க. உங்க கால்ல கூட விழுந்து கேக்குறேன், ப்ளீஸ் ஆதி. தமிழை தூக்கிட்டு போங்க பாரதி. நீங்க சொன்னதுதான் நானும் சொல்றேன். எனக்கு உங்களை விட தமிழை தான் ரொம்ப பிடிக்கும். ஆனா அவளுக்கு என்னை விட உங்களை தான் ரொம்ப பிடிக்கும். உங்களை நான் பிரிச்சிட மாட்டேன் பாரதி, பிரிச்சிட மாட்டேன்.